2 புகார் மனுக்களை தேர்தல் அதிகாரியிடம் கொடுத்திருக்கிறோம். முதல் புகாரானது விடுதலை சிறுத்தை கட்சியினர் அதனுடைய தலைவர் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய பகுதிகளில் திட்டமிட்டு வேண்டுமென்றே எங்கள் வெற்றியை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தோல்வி பயத்தின் காரணமாக பல சமூக விரோத செயல்களை செய்து வருகிறார். எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய பகுதிகளில் திட்டமிட்டு அதை தடுப்பதும் அங்கே வன்முறையை நிகழ்த்துவதும் தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக கடலூர் தொகுதியினுடைய வேட்பாளர் கோவிந்தசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்தபோது 2 தினங்களுக்கு முன்பாக இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றது. அப்பொழுது எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துரையா அவர்கள் இது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதற்கு பிறகு அரக்கோணத்தில் AK மூர்த்தி அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது சில பகுதிகளுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலரை தூண்டிவிட்டு அவர் பிரச்சாரம் செய்வதற்கு தடை செய்தார். இந்த சூழலில் சில பகுதிகளில், அதாவது காலனி பகுதிகளுக்கு செல்லுகின்ற பொழுது அதை திட்டமிட்டு அந்த இடத்தில் அங்கே எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தையினர் தொடர்ந்து இந்த வேலைகளை செய்து வருகிறார். விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையில் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் தனித்தொகுதி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவர் தலித் பகுதியில் சென்று வாக்கு கேட்பதற்கு அங்கே எதிர்ப்பு தெரிவித்து அவரை கீழ்த்தரமாக, தரக்குறைவாக, வெளியிலே சொல்ல முடியாத வார்த்தைகளால் திட்டி அவரை அவமதித்திருக்கிறார்கள். இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் அமைதியாக நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புகிறது. இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்கள் தேர்தல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திட்டமிட்டு இது போன்ற வன்முறையை நிகழ்த்தி இதன் மூலமாக பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்து எங்களுடைய வெற்றியை தடுக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியுள்ளார்கள். நேற்றைய தினம் எங்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவருடைய வாகனம் அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டது. இனியும் இதை பொறுத்து கொண்டிருக்க முடியாது. இது குறித்து தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையும் உரிய உடனடி நடவடிக்கையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இதில் தொடர்புடையவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்று கூறி இந்த புகார் மனுவை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சிலர் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான திமுகவை சார்ந்தவர்கள் இந்த தடுத்து நிறுத்துவது, வன்முறை செய்வது, வாக்கு கேட்க செல்லக்கூடிய இடத்தில் தடுத்து நிறுத்துவது தேவையற்றது என்று சொன்னாலும் கூட சில திமுகவை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தையினரை முன்னிறுத்தி அதற்கு தூண்டுதலாக திருமாவளவன் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். இது அரசியல், இந்த தேர்தல் அமைதியாக நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சவால் விடும் வகையில் குந்தகம் விளைவிப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நாங்கள் இது குறித்து எந்த புகாரும் தெரிவிக்கக்கூடாது என்று அமைதி காத்தோம். திருமாவளவன் போட்டியிடக்கூடிய சிதம்பரம் தொகுதியில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட வேண்டாம் என்று நாங்கள் தவிர்த்து வந்தோம். ஆனாலும் தொடர்ந்து இதுபோன்று செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயலை பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த புகார் மனுவை இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். தேர்தல் அதிகாரி அவர்கள் DGP அவர்களுக்கு இந்த புகார் மனுவை அனுப்பி சம்பந்தப்பட்ட அந்த வேட்பாளரையும் அதனுடைய அதனுடைய முகவரையும் அழைத்து இது குறித்து அவர்களிடம் விளக்கம் கேட்போம் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்து ஒரு புகார் என்னவென்றால், மத்திய சென்னையில் போட்டியிடுகிற சாம் பால் அவர்கள் போட்டியிடுகிறார். 2 தினங்களுக்கு முன்பு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் பர்தா அணிந்திருக்கிறார். அவரிடத்தில் திமுகவை சார்ந்தவர்கள் முறைகேடாக அவரை களங்கப்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டதாக அந்த பெண் ஒரு புகார் தெரிவிக்கிறார். அதோடு சமூக வலைதளத்தில் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து அவர் தெரிவிக்கிறார். ஆனால் இது தொடர்பாக 2 புகார்களை பதிவு செய்துவிட்டு அது குறித்து ஒரு பெட்ரோல் பாம்பு தாக்கப்பட்டதாக ஒரு சம்பவம், அந்த சம்பவம் தொடர்பாக தயாநிதி மாறன் அவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று இந்த சம்பவத்தை பாட்டாளி மக்கள் கட்சி செய்தது என்று
ஒரு அநியாயமான ஒரு பொய் புகாரை கொடுத்திருக்கிறார். இது அரசியல், அதாவது தேர்தல் நடத்தை விதி மீறல்களுக்கு எதிரானது. பொய் தகவல்களை பரப்பி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பது தேர்தல் நடத்தை விதிமீறலுக்கு எதிரானது என்ற வகையில் இந்த குற்றத்தை தயாநிதி மாறன் அவர்கள் செய்திருக்கிறார் என்று நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். இதற்கு முன்பாக தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய மத்திய செயலுடைய வேட்பாளர் சாம்பால் அவர்களை தொடர்புபடுத்தி சில காட்சிகளை இணைத்தும் புனைத்தும் ஒரு அவதூறு செய்தியை பரப்பி வந்தார். அது குறித்து நாங்கள் அப்பொழுது ஒரு புகார் கொடுத்தோம். அந்த புகார் மீது தயாநிதி மாறன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதை மீண்டும் தயாநிதி மாறன் அவர்கள் செய்கிறார். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு புகார் மனுவை கொடுத்திருக்கிறோம்.